என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. அப்புறம் அப்புறம் என்ன ரிசப்ஷனில் சொல்கிற என்ன இருக்குது? டிவியை பற்றி எதுக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோடய ஒர்க்கை வந்து நான் அதிகம் போட்டு பார்க்கணும். நம்ம எப்படியெல்லாம் என்ன பண்ணுறோம், எப்படி அவுட் எடுக்கிறோம், அதில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்லாம் எனக்கெல்லாம் பெரிய ஆசை. அதுக்காண்டி டிவி எடுத்து வச்சு வர கஸ்டமர்ஸும் நம்மளோட ஒர்க்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகவே டிவி வச்சுருக்குது. இது யார் காப்பிரைட் அடிக்க போகிறீங்க யூடியூப்பில்? பாட்டுக்கு மேபி அடிக்கலாம், இதை நம்ம எடுத்த அவுட்டு தான். அப்படி தான் இருக்கும், பார்த்து கொடுங்க. அடுத்து வேறு என்ன சொல்லணும்? ரிசப்ஷனில் இந்த சேரு, இந்த தனிப்பட்ட முறையில் இங்கே வாங்க ப்ரோ. தனிப்பட்ட முறையில் இந்த சேரை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நாளாக வேடிக்கையே பார்ப்பேன். நகை கடையிலலாம் இருந்து இந்த சேர் என்னடா பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காடுறாங்க, நம்மளாம் எப்படா உட்கார முடியும்? அதாவது நான் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இன்னொரு ஆளுக்கு கீழே வேலை பார்க்க வேண்டிய ஆள். ஸ்டுடியோ வச்சுருக்கேன்னா அதுவும் பெரிய சேஞ்சு தான். சிவம் டிஜிட்டல் உருவான கதை எதுவுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். எதனால் ஆணிச்சு, ஏன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இதுக்கு வந்துருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த சேர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அது வீடியோ பார்க்குற நீங்கள் இல்லைன்னா அந்த இடம் கிடையாது. எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் இல்லைன்னா அந்த சேர் கிடையாது. அப்புறம் இது எல்லாம் நம்ம பழைய கடையில் இருந்த சிஸ்டம் தான். அப்புறம் பூஜை செட்டப்பு, இது அம்மா வாங்கி வச்சாங்க விளக்கு. இது பழைய கடையில் இருந்துச்சு. இதெல்லாம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது ஏன் கடை பேர்லேயே இருக்குங்கிறதுனால, சிவன் பிடிக்குங்கிறதுனால இல்லை. இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் பையன் வாங்கி ப்ரெசென்ட் பண்ண, கடை ஓப்பன் பண்ண அன்னைக்கு. அதனாலே எனக்கு இது பெரிய ஹார்ட் டச்சிங்காக ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். சாரி, கடை திறந்ததுலேருந்து வச்சுருக்கேன். இல்லைன்னாலும் வச்சுருக்கேன், வச்சில்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு சிவன்னாலே ரொம்ப பிடிக்கும். அதாவது இதுவும் ஒரு பையன் வாங்கி தந்தது. மேக்ஸிமம் சிவனை தவிர நான் எதுவுமே கும்பிட மாட்டேன்லாம் கிடையாது, எல்லாமே கும்பிடுவேன். சிவன் ஒரு 10% மேலே. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பிரிண்ட்ரு, ஆஃபீஸ் ஏரியா, அவ்வளோதான். அடுத்து உள்ளே போகலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஏசி நாங்கள் வந்து செத்து சுண்ணாம்பாய் கிடந்துருக்கோங்க. அதாவது அங்கே அந்த கடையில் இருக்கும்போது நாங்கள் செத்து சுண்ணாம்பாய் வேலை பார்க்குற இடம்லாம் எரிச்சலாக இருக்கும். ஏசி போட்ட அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படிலாம் கிடையாது. இல்லை, இந்த வெயிலுக்கு இங்கெல்லாம் இருக்கே முடியல. லோக்கல்லலாம் சென்னையில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மோசம் வெயில். அதனால் பார்த்துட்டு பசங்கள்லாம் வேறு பார்க்குறாங்க இங்கே. அதனால் ஏசி ஒன்று எடுத்து போட்டாச்சு. அதுவும் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற சுகமே தனி தான். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் ஏசிலலாம் வேலை பார்க்கலையா, சும்மா சிம்பிளாக சேர் போட்டு தான் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ப்ரோ. அப்புறம் இந்த டிசைனு, இது ஏன் அந்த கட்டடத்தில் இது வருது, இந்த இடத்துல இப்படி வருதுன்னு கேட்காதீங்க. இது வந்து அவர் பண்ண டிசைனில் ஒன்று கிடையாது. இது இடையில ஒரு நாள் இந்த ஷீட் எடுக்க போனோம். ஷீட் எடுக்க போகிறதுல இந்த மெட்டீரியல் பார்க்குற புக்லெட்டில் இது இருந்துச்சு. இது அவர் ப்ரோட்ட கேட்டேன், இது பண்ணணும் நல்லா இருக்குமா அப்படின்னு. அதனால் அந்த டிசைனில் இதை அட்டாச் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதில் இப்படி வரும்னு. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு லோகோ அட்டாச் பண்ணணும். இது ஒர்க்கு டக்குன்னு எங்களால் முடிக்க முடியல. அதனாலே நாங்கள் இதோட விட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு லோகோ வரும். அங்கே காமிங்க ப்ரோ, அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு லோகோ வரும், ஷோம் டிஜிட்டல்னு. 2-3 இடத்துல அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஒர்க்கு ஃபினிஷ் பண்ண முடியல. டக்குன்னு கடை திறக்கிற மாதிரி ஆகிட்டு. ஏன்னா நாள் வளர்த்திட்டே போகுது, மந்த்லி ரெண்டல் கொடுக்குற மாதிரி ஆகிட்டு. அதனால் வளர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற அளவுக்கு முடிஞ்ச ஒர்க்கு முடிச்சு வச்சுட்டு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் எனக்கு ரிவீல் பண்ணணும்னு ஆசை. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் நான் எதுவுமே மெனக்கெட்டதே இல்லை. இடையில எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. மென்டலி, ஃபிசிக்கலியில் மென்டலி பெரிய சிக்கு இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஃப்ரேமில் உள்ள ஒருத்தவங்க காரணம். அது வந்து ஒரு நாள் ரிவீல் பண்ணுற நாள் வரும். இது அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் அவங்களால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து தான் நான் இந்த விஷயத்துலேருந்து ரிலீவ் ஆனேன். எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல, வாயை திறந்து எனக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு பேக் போனால் இருக்கேன்னு அவங்க சொல்லலை. அவங்க இருக்க மாதிரியே நான், அதாவது ஒரு ட்ரீமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன இது இருப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம்.
ஆனால் இந்த ஃப்ரேம் சொல்லணுங்கிறதுக்காண்டியே இந்த வீடியோ இடையில இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். இந்த செகண்டே அவங்களுக்காண்டி மென்ஷன் பண்ணி வைக்கிறேன், பார்ப்பாங்க. அடுத்து உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு இருக்கட்டும், ஓடட்டும். அதாவது இங்கே ஸ்டூடியோவில் இருக்கிறவங்களுக்கே இந்த கதை தெரியாது. ஏதோ ஃப்ரேம் அடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி இங்கே வச்சிருக்காங்களே தவிர இவன் என்னடா ஃப்ரேமெல்லாம் அடித்து வச்சிருக்கான் அப்படின்லாம் இன்ன வரையும் என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரேமு, இந்த என்னது ஃபோட்டோ கார்டு போடுவோம்ல, சீட்டில் கார்டு பிரிண்ட் ஓட்டி வச்சுருக்குது எல்லாமே இருக்கும், தெரியும் அவங்களுக்கு. ஆனால் என்னென்னு இது வரையும் கேட்டதே இல்லை. அவங்களுக்கும் ரிவீல் பண்ணணும், சொல்லணும் எல்லாமே. வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் வந்து இடையில ஒரு நாள் இப்போ திருவாரூர் ஷூட்டு போன அன்னைக்கு தான், அன்னைக்கு வந்து இந்த கடையோட இன்ஜினியர் வந்து, கடை ரெடி பண்ண இன்ஜினியர் வந்து உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சாரு. அது உள்ளே போய் இன்டீரியரில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த பூ எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன் இருங்க. இன்னொன்று என்னென்னா, சிவம் டிஜிட்டலில் வந்து ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், வீடியோ எடிட் பண்ணுறவங்க, ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க யாருனாலும் வந்து மெயில் பண்ண வேணால், கீழே நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது ஒர்க்கு தெரிலனாலும் பரவாயில்ல, நம்மளை பொறுத்தவரையும் நம்மள்கிட்ட வந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்கள வாழ வைப்பமே தவிர கீழே தள்ளி விடுறது கிடையாது. இங்கே வாங்க, நான் சொல்லி தந்து நானே உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது.